வெல்கம் டு மை சேனல். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுதாங்க இந்த சண்டே எங்கள் வீட்டில் குக் பண்ண நான்வெஜ் சாப்பாடு. ஸோ இது என் ஹஸ்பண்டோட ப்ரிப்ரேஷன். அவர் செம்மையாக சமைப்பாருங்க. இது அவரோட சாப்பாடு சமையல் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிராப் வாங்கியிருந்தோம், நண்டு வாங்கியிருந்தோம். அது எப்போயுமே வாங்கின பிறகு நண்டுன்னு இல்லை, எந்த நான்வெஜ்னாலும் வாங்கின பிறகு மஞ்சள் பொடியும் லெமனும் போட்டு ஃபஸ்ட் நல்லா கழுவி விட்டுக்குவோங்க. இது அதுக்கப்புறம் சுடு தண்ணி போட்டு அதை கொஞ்சம் வேக வச்சுட்டு இருந்தோம். ஸோ அது வெந்துட்டு இருக்குதுங்க இது. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீக்ரெட் மசாலா என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பெப்பர், சின்ன சீரகம், சோம்பு, மல்லி விதை, பட்டை மிளகாய், அப்புறம் ஒரு ஏலக்காய் வேணால் ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த கிராம்பும் பட்டையுங்க. ஸோ ஒரு வடை சட்டியில் எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணாமல் அதை ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துக்கோங்க. நல்லா லைட்டாக ஸ்மெல் வரப்போ அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. லைட்டாக ஸ்மெல் வந்துட்டுருக்கப்புறவே நம்ம ஆஃப் பண்ணிடணும். கருகிடுச்சு அப்படின்னா அந்த மசாலாவோட டேஸ்ட் நமக்கு கரெக்டாக கிடைக்காதுங்க. ஸோ அப்படியே வச்சுருந்து நல்லா இது பண்ணிக்கோங்க. வறுத்து விட்டுட்டு இதை நான் செப்பரேட்டாக எடுத்து ஆற வச்சுருந்தேங்க. ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சேன். ஸோ இது நாங்கள் நண்டுக்கும் குடலுக்கும் இது தாங்க சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலா தான் யூஸ் பண்ண போகிறோம். கொத்தமல்லி பொடியோ இல்லை அப்படின்னா பட்டை சில்லி பவுடர் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ பக்கத்தில் இருக்க அந்த தண்ணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொதிச்சிக்கிட்டு இருக்குது. குடல் எடுத்துகிட்டு வந்தாங்க. நேற்று ஆட்டு குடல் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த ஆட்டு குடலையும் கழுவிட்டு இருக்காங்க, அலசிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் அப்படிங்கிறக்காக மஞ்சள் பொடி யூஸ் பண்ண தண்ணியில் போட்டு அதை கழுவ போகிறாங்க, க்ளீன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மசாலா செட் ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு. ஆற வச்சு நான் அதை மிக்சியில் அரைச்சிட்டேன். ஸோ நண்டு கிரேவி செய்கிறதுக்காக மசாலாஸுங்க இது. தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணி அரைச்சி வச்ச கிரேவி இந்த பேஸ்ட்டுங்க இது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் எடுத்துகிட்டு எப்போயுமே நான்வெஜ்ஜுக்கு கடுகு மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க, டேஸ்ட்டே இருக்காது. சோம்பு அந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்மெல் டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ நான் அந்த பிளேட்டில் வச்சுருந்த அந்த ஏல பே லீஃபும் அந்த பட்டை மிளகாவில் எக்ஸ்ட்ரா 2 மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு குக் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அது ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. ஆயில் மேலே அந்த மேலே தெரியணும் நமக்கே. அப்படின்னா தான் அது நல்லா குக் ஆகிடுச்சுன்ட்டு இருக்கும். இந்த இதில் தெரியுது இல்லைங்க, அந்த மாதிரி நல்லா தெரியணும். ஸோ அப்படின்னா தான் குக் ஆகிடுச்சுன்ட்டு அர்த்தம். அது வரைக்கும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணலை. ஓகே பாருங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஸோ இப்போ பார்த்தீங்கல்லங்க, அவர் தாங்க என் ஹஸ்பண்ட். மொட்டை போட்டிருக்காருங்க. லாஸ்ட் வீக் தாங்க திருப்பதி போயிட்டு எல்லோரும் ஃபேமிலியோடு போய் மொட்டை போட்டு வந்தோம். ஸோ இது நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறாங்க. நான் அவங்கள தான் ரெக்கார்ட் பண்ண சொன்னேன், அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. அவங்க சமைக்கல, எப்போயுமே கிச்சன்ஸ் இப்படி தாங்க இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு ஆயிலோடு சேர்த்து. செம்மையாக சமைப்பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அவர் சமைக்கிற நான்வெஜ்ஜஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த சீக்ரெட் மசாலா, நம்மளோட ஃபேவரெட் மசாலா, அதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அந்த மசாலா சேர்த்து இப்போ ஆட் பண்ணுறாங்க. நண்டுக்கு அந்த மசாலா செம்ம டேஸ்ட் கொடுக்குங்க கிரேவி. ஸோ உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணியாகவே அதை அப்படியே செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நண்டு இந்த இதெல்லாம் மசாலாலாம் போட்டு நண்டையும் போட்டுட்டு அப்படியே செட் பண்ணிட்டிங்கன்னா நண்டு குழம்பாயிடுங்க. தண்ணியை கொஞ்சம் வற்ற விட்டுட்டிங்க அப்படின்னா கிரேவி ஆகிடுங்க. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த எண்ணெய் தெரியுதாங்க. ஸோ அந்த மாதிரி எண்ணெய் மட்டும் நல்லா வர ஆரம்பிக்கணும். குக் ஆகிட்டுருக்கு. இது இப்போ குக்கான பிறகு நெக்ஸ்ட்டு அந்த வேக வச்ச நண்டு எடுத்து உள்ளே போடுறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பசங்க கூட நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வின்டர் டைமில் இந்த மாதிரி நண்டு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சளி எதுவும் பிடிக்காது, நல்லாயிருக்கும் உடம்புக்கும்.
ஸோ இந்த மாதிரி நல்லா செட் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணிக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோஸ் ஆகி குக் ஆகிட்டுருக்குங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் சின்ன வெங்காயம் ஒரு 5-6, அப்புறம் பெப்பர், அப்புறம் கசகசா போட்டு அதுக்கு தேங்காய் பேஸ்ட்டு போடணும் இல்லைங்க, அதுக்காக. உங்களுக்கு தேங்காய் பேஸ்ட் வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க. இது தேங்காய் பேஸ்ட் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கேரளா ஸ்டைலில் வந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா இருக்குங்க. தேங்காய் பேஸ்ட் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் நல்லா நண்டோட மிக்ஸ் ஆகிற மாதிரி, மசாலாஸ்லாம் எப்போயுமே நண்டோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா நண்டோட ஓடெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கிண்டி விடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது நல்லா உள்ளே போய் மிக்ஸ் ஆகி அந்த சாறு நல்லா சாப்பிடவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்காங்க. இது ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் தான் சமைச்சாங்க. நான் ஜஸ்ட் அந்த இது பண்ணுற வேலை தான் பார்த்தேன். இதுதாங்க, அவ்வளோதாங்க. அது நல்லா கொதித்த பிறகு இந்த மாதிரி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு குடல் நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ இதை இப்போது நம்ம அந்த சுடு தண்ணி இருந்துச்சுலங்க, மஞ்சள் பொடி போட்ட சுடு தண்ணி, அதில் போட்டு இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் தான் க்ளீன் பண்ணார். ஸோ இதை அந்த தண்ணிக்குள்ளே போடுறோம். இங்கே நாங்கள் இப்போ ஆந்திராவில் தாங்க இருக்கிறோம். ஸோ இங்கே கிளியராக க்ளீன் பண்ணி கொடுக்கல. ஸோ இவங்க வீட்டில் இவங்க தான் க்ளீன் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் அது நார்மல் வாட்டரில் தான் க்ளீன் பண்ணதுனால அதுக்கப்புறம் இப்போ ஹாட் வாட்டரில் போட்டு திரும்ப க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை தண்ணியில் போட்டு நல்லா கொதித்த தண்ணிக்குள்ளே போட்டு எடுக்க போகிறோம். எல்லாத்தையுமே உள்ளே போட்டுருங்க. சாரி, வளரிக்கிட்டே இருக்கேன். இது அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலேருந்து போட்டு எடுத்ததை குக்கரில் போட்டு ஒரு விசில் வைக்கணுங்க. ஸோ அது நல்லா வேகணும்ல, அதுக்காக தண்ணியில் போட்டு எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு அதே மாதிரி ஒரு 10 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணணுங்க. இங்கே பாருங்கள், இது நல்லா இப்போது குக் ஆகிடுச்சு, க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சின்ன சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சோம்பு. எந்த ஒரு நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சோம்பு சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்குங்க எப்போயுமே. மிளகு இதெல்லாம் இப்போ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம குக்கரில் விசிலுக்கு வச்சிடலாங்க. ஸோ அப்படின்னா தான் அந்த குடல் நல்லா வேகும். எப்போயுமே மட்டன்ஸ்னாலே நம்ம குக்கரில் வேக வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி பல்லில் நறுக்குன்னு கடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா சாஃப்டாகிடும். ஸோ குக்கரில் வச்சாச்சு, விசில் போட்டாச்சு. ஸோ குக்கர்லேருந்து எடுத்த பிறகு நல்லெண்ணெய் சேர்த்துருக்காங்க. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை சேர்த்து சமைக்க போகிறாங்க. ஸோ எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் சோம்பு எல்லாம் போட்டிருக்காங்க. சோம்பு மட்டும்தாங்க, வேறு எதுவும் இல்லை. சோம்பு, கருவேப்பில்லை. நான் சொன்ன மாதிரி நான்வெஜ்ஜுக்கு எப்போயுமே கடுகு சேர்க்காதீங்க. ஸோ சொன்னல அந்த அரைச்சி வச்ச அந்த வெங்காய பேஸ்ட்டு இதுக்குள்ளே திரும்ப ஆட் பண்ணுறோம். நண்டுக்கு நம்ம தக்காளி சேர்த்து ஆட் பண்ணி வெங்காய பேஸ்ட் வச்சுருந்தோம். இதில் தக்காளி மட்டும் இல்லைங்க, அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுவும் நல்லா எண்ணெயில் வச்சு கொதிக்கட்டும். இப்போது இது தக்காளி செப்ரேட்டாக கட் பண்ணி போட்டிருக்கு. அவர் தாங்க சமைக்கிறார். ஸோ நெக்ஸ்ட்டு அது கூட தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதை நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி நல்லா வேகணுங்க வெங்காயத்து கூட. ஸோ நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லெண்ணெயில் சமைச்சோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நல்லெண்ணெய். இப்போது நல்லா வெங்காயம் தக்காளி வெந்துடுச்சு. ஸோ அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்படி தாங்க மிக்ஸ் ஆகிருக்கணும். ஸோ வெந்துக்கிட்டு இருக்கு.
உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா இதுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிளகாய் பொடியோ மல்லிப்பொடியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இந்த மசாலா ஒன்றே போதும் அந்த ரெண்டுக்குமே, நண்டுக்கும் சரி குடலுக்கும் சரி இதுவே போதும். மேக்ஸிமம் நான்வெஜ் சமைச்சிங்க அப்படின்னா மசாலாஸ்லாம் வீட்டில் அரைச்ச மசாலாஸ் போட்டாலே போதுங்க, நான்வெஜ் செம்மையாக இருக்குங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த பக்கம் இது விசில் அடிச்சு முடிச்சிடுச்சு. ஸோ இதுவும் வெந்துருச்சு. இதை வந்து இப்போ இந்த மசாலா கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எடுத்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குடல் நல்லா வெந்திருக்குங்க. நல்லதுங்க, ஆக்சுவலி குடல் ரொம்ப நல்லது, நமக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கும். நல்லா வெந்திருக்கு, எல்லாமே நல்லா வெந்திருந்துச்சு. சாப்பிடையில நல்லா இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. சின்ன பசங்க கூட சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் வந்திருக்கு பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்பயுமே சமையலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே சமையலே டேஸ்ட்டு தாங்க, நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. ஆனால் இப்போ வெங்காயம் விற்கிற விலையை பார்த்தாலே வெங்காயமே வாங்க தோண மாட்டேங்குதுங்க, அந்தளவுக்கு இருக்குது விலையே. ஸோ நல்லா இதாகிட்டுருக்கு. ஸோ இது கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இன்னும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி எப்போயுமே எதையுமே சமைச்சோம் அப்படின்னா நல்லா வேகமாக குக் ஆகிடுங்க. ஸோ நல்லா கொதிச்சிடுச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுட்ருக்காரு. ஸோ கடைசியாக இதில் வந்து நீங்கள் பெப்பர் போட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க, க்ளோஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் மெயின் இது தாங்க, புளி. ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நீங்கள் வந்து புளியை உருட்டி வச்சு அதை ஊற வச்சு இது பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் அந்த குடலில் இருக்கிற அந்த கசப்பு டேஸ்ட் அதில் இருக்காதுங்க. இந்த குடலுக்கும் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றணுங்க. தேங்காய் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரு 5-6, சோம்பு சேர்த்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சு ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த தேங்காய் பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி புளி எப்பயுமே குடல் குழம்புக்கு, குடல் கிரேவிக்கு எதுக்குனாலும் சரி புளி சேர்த்திங்க அப்படின்னா அந்த கசப்பு டேஸ்ட்டு நமக்கு எப்பயுமே இருக்காதுங்க. ஸோ புளி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்காங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்களும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகி வெந்துடுச்சுங்க கொஞ்சம். ஸோ இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதையுமே நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிருங்க. நம்ம குடல் கிரேவி ரெடி ஆகிடும். கடைசியாக பெப்பர் தூவி இறக்கிக்கோங்க. ஸோ இப்படி தாங்க இருந்துச்சு. இது நான் தாங்க டெக்கரேட் பண்ணேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குடல் கிரேவியும் நண்டு கிரேவியும். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.